வாழை தோப்பிற்குள் வீசிய ரத்த வாடை. மரத்தின் அருகில் இருந்த ரத்தம் படிந்த கத்தி. சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போலீஸ் இளம் பெண்ணை கொடூரமாக கொலை செய்து வாழை தோப்பில் குழி தோண்டி புதைத்த பயங்கரம். செல்போன் எண்ணை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம் பெண் யார்? இவ்வளவு கொடூரமாக கொலை செய்து உடலை குழி தோண்டி புதைத்தது யார்? நடந்தது என்ன? வழக்கம் போல காளான் சேகரிக்கிறதுக்காக வாழைத்தோப்புக்கு போயிருக்காரு முருகேசன். தோப்புக்குள்ள காலை எடுத்து வச்சதுமே பயங்கரமா ரத்த வாடை வீசவே முருகேசன் சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. அப்போ ஒரு வாழை மரத்துக்கு அடியில ரத்தம் படிஞ்ச கத்தியும் பக்கத்திலேயே குழி தோண்டப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்திருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்ததும் பதற்றமான முருகேசன் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ரத்தம் படிஞ்ச கத்திய கைப்பற்றி மோப்ப நாயை வர வச்சு சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ வாழைத்தோப்புல இருந்து 100 மீட்டர் தூரத்துல கடப்பாறையும் மண்வெட்டியும் இருந்ததை பார்த்தவங்க இங்க ஏதோ வில்லங்கமா நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க வித்தியாசமான முறையில மூடப்பட்டிருந்த குழியையும் தோண்ட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்ப அதுல ஒரு இளம் பெண்ணோட சடலம் புதைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஒட்டுமொத்த கிராமமே அரண்டு போய் நின்னு இருக்காங்க. சடலத்தை கைப்பற்றின காவலர்கள் இந்த பொண்ணு யாரு, இவங்களை யாரு இப்படி பண்ணதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல எந்த துப்பம் கிடைக்கல. அடுத்ததா பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு அலசி ஆராய்ஞ்சப்ப ஆப்பக்கூடல் காவல் நிலையத்துல சோனியாங்கிற ஒரு பொண்ணை காணோம்னு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகி இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை போலீஸ் நேர்ல வர வச்சு குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இளம்பெண் சடலத்தை காட்டியிருக்காங்க. அப்போதான் அந்த இளம்பெண் காணாமல் போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட மகள் அப்படிங்கிறது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் சோனியாவோட செல்போன் நம்பரை வச்சு அவங்க கடைசியா யார் கூட பேசி இருக்காங்கன்னு செக் பண்ணதுல மோகன் குமார்ங்கிற இளைஞரோட சோனியா நிறைய முறை போன் பேசி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கெட்டிசெவியூர் பகுதியில் இருந்த மோகன் குமாரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல போலீஸ் விசாரிச்சாங்க. அதுலதான் சோனியாவுக்கு நடந்த பல பகீர் உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துச்சு. ஈரோடு புதுப்பாளையத்தைச் சேர்ந்த சோனியா ராஜேந்திரன் தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த சூழல்ல ராஜேந்திரன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. புதுக்கரை புதூர்ல உள்ள பனியன் கம்பெனில வேலை பார்த்துதான் தன்னோட பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க சோனியா. இதுக்கு நடுவுல சோனியாவுக்கு அதே கம்பெனில வேலை பார்த்த மோகன் குமாரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பேசி பழகின சோனியாவும் மோகன் குமாரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி பீச்சு பார்க்குன்னு போய் காதலை வளர்த்துட்டு வந்த சோனியாவும் மோகன் குமாரும் தனிமையில இருந்திருக்காங்க. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் மோகன் குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயமே சோனியாவுக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணமானதை மறைச்சு என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப மோசம் பண்ணிட்டியேன்னு மோகன் குமார் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க சோனியா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா நடந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவேன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சோனியாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்காரு மோகன் குமார். ஆனா சோனியா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மோகன் குமாரை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால சோனியாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணி இருக்கான் மோகன் குமார். அதுக்கப்புறம் சோனியா கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி கெட்டிசெவியூர்ல உள்ள தன்னோட வாழைத்தோப்புக்கு கூட்டிட்டு போனவன் அவங்கள கீழே தள்ளி விட்டு கத்தியால பல முறை கழுத்து பகுதியில குத்தியும் கல்லால கொடூரமா தாக்கியும் கொன்னு இருக்கான். கொலைய மறைக்கிறதுக்காக இரவோடு இரவா வாழைத்தோப்புக்குள்ள குழிய தோண்டின மோகன் குமார் சோனியா போட்டிருந்த டிரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிர்வாணமா அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான்.
சின்ன எவிடன்ஸ் கூட சிக்கிரக்கூடாதுங்கிறதுக்காக குழி தோண்ட பயன்படுத்தப்பட்ட கடப்பாரை, கத்தி எல்லாத்தையும் வாழை தோட்டத்துல மறைச்சு வச்ச மோகன் சோனியாவோட ஆடைகளை தோப்புக்கு பக்கத்துல உள்ள குளத்துல வீசிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுல போய் இருந்திருக்கான். ஆனா மறுநாளே அந்த தோட்டத்துக்கு முருகேசன்ங்கிறவரு காளான் சேகரிக்க போனப்ப பயங்கர ரத்த வாடம் வீசவே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மோகன்குமாரை பிடிச்சு விசாரிச்சதுல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லிட்டான். அடுத்து மோகன்குமார் மேல கொலை வழக்க பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.